கோச் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ருக்மணி வந்து அந்த வீடியோவை காமிக்க, பாருங்க மேம், ட்ரைனிங் அப்ப கூட யாரோ மொபைலை யூஸ் பண்ணி வீடியோலாம் எடுத்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் சுத்துறாங்க. அவ்வளவு திமிரு அவங்களுக்குன்னு சொல்ல, இது ஒண்ணும் போனை பத்தியோ வீடியோவை பத்தியோ இல்ல. அதுல நீங்க என்ன பேசியிருக்கீங்கன்றத பத்தி தான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? அவங்களோட கெரியரே உங்க கையில தான்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட கெரியர் என் கையில தான் இருக்குன்னு. இனிமேல் நீங்க இந்த அகாடமிக்கு வர வேணாம்னு சொல்ல, கேர்ள்ஸ் டீமுக்கு கோச்சா இருந்தது நான் பெரிய மனசு பண்ணதுனால, நான் போயிட்டா இந்த வேலைக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான்னு ரொம்ப திமிரா பேச, இந்த அகாடமியை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும்னு கிளம்ப சொல்றாங்க. இங்க பசங்க கோச்சும் பிராக்டிஸ்லயாவது ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கடா. உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஏன் டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ருக்மணி வந்து, அடுத்த கோச் கிடைக்கிற வர கேர்ள்ஸ் டீமுக்கு நீங்க தான் கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்ல, என்ன மேடம், இவங்களையும் ஏன் தலையில கட்டிடலாம்னு பாக்குறீங்களான்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. வேகமாவே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் கிடைச்சிருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, கோச்சும் இந்த கோவத்தை பசங்க மேல காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப தங்கம் பவுலிங் போடுறத பார்த்து, உனக்கெல்லாம் எவன் தான் கோச் பண்ணது? பவுலிங் ஆக்ஷன் சரியில்லைன்னு மாத்த சொன்னானா இல்லையா? ஒழுங்கா இப்படி பிடிச்சு போடுன்னு சொல்ல, அவளும் நெக்ஸ்ட் பால் போடுறத பார்த்துட்டு இதெல்லாம் எங்க விளங்க போகுதுன்னு காண்டாகுறான். இங்க ருக்மணியும் ரங்கனும் கேர்ள்ஸ் டீமுக்கு கோச்சை செலக்ட் பண்றதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து அவனை பத்தி அவனே பெருசா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க, சார் நீங்க பெரிய பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் ஆடின மேட்சோட வீடியோ எல்லாமே காமிச்சு அத அவங்கள பார்க்க வைப்பேன்னு சொல்ல, சார் எங்களுக்கு படம் காட்டுற கோச் எல்லாம் வேணாம். பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குற கோச் தான் வேணும்னு அனுப்பி விட்டுட்டு ஒவ்வொருத்தரையா வர சொல்லி இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்க, எவனுமே சரிப்பட்டு வரமாட்றான். அதுல ஒருத்தங்கிட்ட கேர்ள்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்க, கேர்ள்ஸை ட்ரெயின் பண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதுல ஒரு ஸ்கோப்பும் கிடையாது. பாய்ஸ் கிரிக்கெட்ல தான் அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு. நமக்கும் அதுல ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னதும் ருக்மணி கடுப்பாகி டேபிள தட்ட, ரங்கன் ஒழுங்கா ஓடிறியான்னு அனுப்பி விடுறான். அப்புறம் விடுங்க மேம், பெட்டர் ஆப்ஷன் பார்க்கலாம்னு சொல்ல, எதுக்கு ரங்கன் தேடணும், அதான் நீ இருக்கேல. உன்ன மாதிரி கோச்ச பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனுங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கணுமான்னு கோவப்பட, மேம் எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னு கேக்குறான். ருக்மணியும் பாஸ்ட் வந்து உன்னோட பிரசன்ட டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மேம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி என்ன பிடிக்காது. நான் வேணும்னா புது கோச் கிடைக்கிற வர நடராஜனுக்கு அசிஸ்ட் பண்றேன்னு சொல்றான். இங்க நம்ம பசங்களாம் லோக்கல் மேட்சுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேலு பேட்டிங்ல ரொம்ப மோசமா ஆடுறத பார்த்து, டேய் நீ ஆடுற ஷாட்டெல்லாம் பவுண்டரிக்கு போறதுக்கு நம்ம ஒண்ணு ஈடன் கார்டன்ல ஆடல, கோவில் கிரவுண்டில் ஆடிக்கிட்டு இருக்கோம். வேகமா அடிச்சாலே போகாது, நல்லா தூக்கி அடிடான்னு சொல்ல, ஒரு மேட்சுக்காகலாம் என்னோட பேட்டிங் ஸ்டைல மாத்திக்க முடியாதுன்னு சொல்றதே கேட்க மாட்றான். இங்க மாப்பிள பசங்க கிட்ட டென்னிஸ் பால் எல்லாம் அட்டாக் பண்ணி தான் கலெக்ட் பண்ணணும். இது கிரிக்கெட் பால் மாதிரி வேகமா வராது. ஒரு ஒரு பாலும் முக்கியம், ஒரு ஒரு ரெண்டும் முக்கியம். டீம் ஒர்க் தான் எல்லாமேன்னு சொல்ல அவனோட பசங்க எல்லாருமே அவன் சொல்றத கேக்குறாங்க. இங்க ஜாக்கியும் பேட்டிங்ல ரொம்ப சொதப்ப, அகாடமி மேட்ச்ல நான் தான் பெரிய கீப்பர்னு புருடா விட்டான், கல்லி மேட்ச்ல தேவையில்லை போலையேன்னு சொல்ல, உடனே ஜாக்கி கடுப்பாயி கை வைக்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்ப மாத்தேன் வந்து விலக்கி விட்டுட்டு, கிரிக்கெட் ஆட துப்பு இல்ல, சண்டைக்கு நான் மட்டும் வந்துருவீங்களேன்னு பேட்டை புடுங்கி வேற யாராவது ஆடுறீங்களான்னு கேட்க, வேகமா மணி பேட்டிங் இறங்க வர மறுபடியும் ஜாக்கி பேட்டை புடுங்கி போய் பவுலிங் போடுறான்னு சொல்றான். இங்க கேர்ள்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பத்மா சரியா ஆடாம ஹிட்டிங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, கோச்சு கடுப்பாயி மரமண்ட மரமண்ட ஒழுங்கா டிரைவ் ஆட மாட்டியான்னு அவகிட்ட கத்திட்டு, அந்த காத்துலயே படம் வரையுமே அந்த பொண்ணு எங்கன்னு தங்கத்துக்கிட்ட வந்து, உன்னை என்ன பவுலிங் போட வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமான்னு வர சொல்லி பவுலிங் போட சொல்ல, அவ பவுலிங் போடுறத பார்த்துட்டு இன்னும் தூக்கி வெளியே போடுன்னு திட்ட, இதெல்லாம் பார்த்து ரங்கே வந்து, பத்மா நல்லா அட்டாக் பண்ணி ஆடுவாங்க, அந்த ஸ்கில்லையே உங்களுக்கு டெவலப் பண்ணலாமே. அதே மாதிரி தங்கத்தோட ஆக்ஷன் யூஸ்வலா இல்லைனாலும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல, போது நிறுத்துறியா, ஒரு பிடி எனக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, போய் உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு ருக்மணி கிட்ட வந்து அந்த ரங்கனை அவனோட வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்டா, நீங்க சொன்னதுனால மட்டும்தான் கேர்ள்ஸ் டீமை பாத்துக்கிறேன், அவ்வளவு அக்கறை இருந்தா அவனையே கேர்ள்ஸ் டீமை பாத்துக்க சொல்லுங்க, இல்லனா நானும் வேலையை விட்டு போயிடுறேன், அப்புறம் ரெண்டு டீமையும் சேர்த்து அவனையே பாத்துக்க சொல்லுங்கன்னு சொல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க நடராஜன், நானும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. அப்புறம் நைட்டு மாத்தையும் வெளியே சாப்பிட போலாம்னு பசங்களை கூப்பிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, மாப்பிள்ள வந்து, எப்படிடா இந்த டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம வெளியே சுத்துறீங்க, உங்க அப்பா படம் 100 கோடி 200 கோடின்னு ஒரே பில்டப்பா இருக்கே, அப்புறம் ஏன்டா இந்த டப்பா காலேஜ்ல வந்து படிக்கிறேன்னு கேட்டா, கூட இருந்தவன் செட்டப்போட பையனா இருக்கும்டா, அதான் இந்த மாதிரி சின்ன காலேஜ்ல எல்லாம் வந்து படிக்கிறான்னு சொல்ல, உடனே மணி கடுப்பாகி சட்டையை பிடிச்சு, என்னடா தனியா இருக்கவங்க கிட்ட கூட்டமா வந்து ஏறுறீங்களான்னு கேட்டதும், அதான் இப்ப கூட்டமா வந்துட்டீங்களே இப்ப ஏறுறேன்னு சொல்லி சண்டை
சண்டைக்கு வர மாத்தையன் வந்து விலக்கி விட்டுட்டு, அதான் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம வந்து சீனை போடுறேன்னு கேட்க, இவனை பாருங்கடா, கிரவுண்டுலயே அடிதடி தான் பண்ணுவான், இங்க வந்து மேட்ச்ல பாத்துக்கலாம்னு சொல்றான்னு கிண்டல் பண்ண, பதிலுக்கு மாத்தையனும் அவனை கலாச்சி அனுப்பிவிட, டேய் மறக்காம இந்த டம்மி பீஸையும் கூப்பிட்டு வாங்கன்னு ரிஷியையும் போற போக்குல கிண்டல் பண்ணிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.